சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் முன்னிலையில் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் காட்டுப்பள்ளி L&T கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்த வேண்டும் என்ற லட்சிய இலக்கினை எய்துவதற்கான முயற்சியின் மைல்கல்லாக இது அமைந்துள்ளதென தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த முதலீடுகள் மூலம் மாநிலத்தில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடுகள் வளர்ச்சி பெறுவதுடன் மின்னணுவியல் உற்பத்தி சூழல் அமைப்பு மேம்படும். மேலும் காட்டுப்பள்ளி திட்டம் கடலோர காற்றாலை கட்டுருவாக்க தொழிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை கொண்டுவரும். இத்திட்டங்கள் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு பெரிய அளவிலான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதுடன் மாநிலத்தின் பொருளாதாரமும் மேம்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது.